உலகநாயகன் நடிகர் கமலஹாசன் தமிழ் சினிமாவில் இப்போ எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் சில வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு மக்கள் நீதி மையம் கட்சியை ஆரம்பித்தார். ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்து தான் போட்டிக்கிட்டார். 2021 தேர்தலில் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் நபராக மாறினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவும் மக்கள் நீதி மையம் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துட்டார். இப்போது அவர் தான் அடுத்த ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற மாதிரியான தாக்கம்லாம் வந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த தகவல் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைதான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதற்கான தேர்தலில் அந்த ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் நடிகர் கமலஹாசன் அவர்கள். இப்போது அந்த மாதிரியான தேர்தல் வேட்புமனு தாக்கல் இது மாதிரி வரும்போது அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத விபரத்தை சொல்லியே ஆகணும். பொதுவாக அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதிநவீன கார்கள், ஆடம்பர பங்களாக்கள், ஏகப்பட்ட சொத்து மதிப்புகள் இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் அதில் ஒரு குசுறு தொகை தான் தனக்கான சொத்து அப்படிம்பாங்க. சில கோடிகள் தான் சொத்தே இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இவ்வளவு சொத்து வச்சுருக்கீங்களே, இதுக்கெல்லாம் கணக்கு இல்லையான்னு மக்கள் கேட்பாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் சரி, மற்ற எந்த வருமான வரித்துறையும் சரி பதிலே சொல்லாதுன்னு வச்சிங்களேன். ஸோ அதுதான் ஒரு அரசியல், கடைந்தெடுத்த அயோக்கிய அரசியல் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதில் அவருடைய அசையும் சொத்தாக 245 கோடியும், அசையா சொத்தாக 59 கோடியே 60 லட்சமும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. அதே சமயத்தில் கடனாக 49 கோடியே 68 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே கமலஹாசன் அவர்கள் 2023 2024 காலகட்டத்தில் தாக்கல் செய்த போது வருமான வரிப்படி அவருடைய வருமானம் 78 கோடியே 90 லட்சமாக இருந்துச்சு. ஆழ்வார்பேட்டையில் 2 வீடு, உத்தண்டியில் 1, சோழிங்கநல்லூரில் 1ன்னு மொத்தம் 4 கமர்ஷியல் பில்டிங் அவருக்கு இருக்குது. அவற்றில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மதிப்பு 111 கோடியே 10 லட்சம். அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் வில்வப்பட்டி கிராமத்தில் 22 கோடியே 24 லட்சம் ரூபாயில் ஒரு விவசாய நிலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு BMW கார், ஒரு லெக்ஸஸ் கார், மெர்சிடிஸ் பென்ஸ், மகேந்திரா, போலோரோ ஆகிய கார்கள் அவர் வச்சுருக்காரு. ஸோ அவருடைய சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கிற MCDM பள்ளியில் பார்த்தீங்கன்னா 8வது வரை அவர் படிச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவருடைய அந்த வேட்புமனு தாக்கலில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமலுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு தானா அப்படின்னு வியக்கிறீங்களா? இல்லை பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், இவ்வளவு சொத்து எங்கே வந்துருச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? எதுவாக இருந்தாலும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.